வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைஸ்பார்க்ல டேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இந்த டேட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம எப்படி பைஸ்பார்க் கோட் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைஸ்பார்க்ல டேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இந்த டேட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம எப்படி பைஸ்பார்க் கோட் யூஸ் இப்போ இந்த பைஸ்பார்க்ல இருக்க இந்த டேட் ஃபங்க்ஷனை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றதுன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டேட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம ஒரு நமக்கு ஒரு டேட்டா இருக்குல்ல, நம்மளுடைய சோர்ஸ்ல இருந்து டேட்டாஸ் வரும் பாருங்க. அங்க நமக்கு ஒரு சில ஃபார்மேட்ஸ் இருக்கும். இங்க பாருங்க, இது நமக்கு டேட் ஃபார்மேட்ல இருக்குங்களா, கரெக்ட்டுங்களா? இந்த டேட் ஃபார்மேட்ல நம்ம ஒரு சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ற மாதிரி இருக்கும். எப்படி அப்படின்னா, இது வந்து பர்ச்சேஸ் டேட், ஓகேங்களா? இது வந்து டெலிவரி டேட். இப்போ இந்த பர்ச்சேஸ் டேட்டுக்கும் டெலிவரி டேட்டுக்கும் ஓகே இருக்க டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, ஹவு மெனி டேஸ். இப்போ நீங்கள் போயிட்டு அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டேட்ஸ் காமிக்கும். இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க 24/1/5 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அது வந்து 8க்கு வந்து டிஸ்பேச் ஆகும், அதாவது உங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரி கொடுக்கும். அப்புறம் எவ்வளோ டேட்ஸ் இருக்குது? 3 டேஸ், ஓகேங்களா? சாரி, 3 டேஸ். இப்போ இந்த 3 டேஸ்ன்றது யூசருக்கு வந்து 3ன்னு வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும் யூஐயில். அது எப்படி அச்சீவ் பண்ணுவாங்கன்னா, இப்போ அதுக்கு நம்ம ஒரு சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி நம்ம நியூவாக ஒரு காலம் கிரியேட் பண்ணுவோம். டெலிவரி டேட் வந்து காலம் கிரியேட் பண்ணுவோம். இந்த டெலிவரி டேட் இருக்கு, நம்ம வந்து இந்த டிஸ்பேச் டேட் அப்படின்ட்டு ஒரு காலம் கிரியேட் பண்ணி அந்த காலமில் நம்ம வந்து இந்த மாதிரி நியூமரிக்காக வந்து மென்ஷன் பண்ணலாம். டேட்டாக இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும்ல அவங்களுக்கு பார்க்க. ஸோ இந்த மாதிரி 3ன்னு மென்ஷன் பண்ணணும். ஓகே, இது ஒரு சினாரியோ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்குது. பட் இதை வந்து நான் வந்து டேட் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். பாருங்கள், இங்கெல்லாம் ஸ்ட்ரிங்கில் இருக்குது, இது வந்து டேட் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். ஓகேங்களா? டேட் ஃபார்மேட்டுக்கு மாற்றி தான் நான் வந்து டேட்டா வேர்ஹவுஸில் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து என்ன கேட்பாங்க, பர்ச்சேஸில் இருக்கிற எனக்கு வந்து அந்த மந்த்து மட்டும் எடுத்து கொடு, மந்த்து மட்டும் எடுத்து கொடு, இந்த இயர் மட்டும் எடு, தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு காலமாக ஸ்ப்ளிட் பண்ணுங்க அப்படின்னா. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இந்த பர்ச்சேஸ் டேட்டுக்கு இந்த டெலிவரி டேட்டு கூட அதாவது டெலிவரி டேட் இருக்கும், பட் ஒரு சில இஷ்யூவால் என்ன ஆகும், டெலிவரி டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், இன்னும் ஒரு 2 டேஸ் ஆகுன்ட்டு மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இந்த 2 டேஸை என்ன பண்ணு, இது ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி 2 டேஸ்னால் 10ன்னு மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம இன்னும் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. நான் அதை 1 by 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த டேட் ஃபங்க்ஷனை நான் 2 பார்ட்ஸாக கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம ஆஃப் ஆஃப் த லாஜிக்கை கவர் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணோம். ஓகே, இப்போ உங்களுடைய டேட்டா பிரிக்ஸில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்பார்க் செஷனை எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகே, தென் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சாம்பிள் டேட்டா க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஆர்டர் ஐடி, கஸ்டமர் நேம், பர்ச்சேஸ் டேட், டெலிவரி டேட்டுன்ற ஒரு 4 காலம்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகேங்களா, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். தான் நம்மளுடைய டேட்டா ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, பர்ச்சேஸ் டேட் இருக்குது, டெலிவரி. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஆர்டர் நமக்கு வந்து ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இந்த 5 ரெக்கார்ட்ஸில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பர்ச்சேஸ் டேட் இருக்குது பார்த்தீங்களா, டெலிவரி டேட் இருக்குது. நான் வந்து என்ன சொல்கிறேன், என்னைக்கு உங்களுக்கு எக்ஸாக்டாக டெலிவரி ஆகும், அதாவது டேஸ் கவுண்ட்டில் கேட்குறேன். ஓகே, டெலிவரி டேட் கவுண்ட்டுன்னு போட்டு ஒரு காலம், அந்த காலமில் நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளோ டேட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கோ அதை வந்து யூஸருக்கு வந்து ஷோ பண்ணணும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், டெலிவரி டேட்டில் கவுண்ட் df டாட் வித் காலம் ஒரு காலம் நியூ கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த காலமில் நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தான் தெரியணும். இந்த 2 காலமுக்கான பர்ச்சேஸ் டேட்டுக்கு டெலிவரி டேட்டுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தான் பார்க்கணும். அப்போனா உங்களுக்கு டேட் டிஃப்ரெண்ட்னு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க, ஓகேங்களா? இந்த டேட் டிஃப்ரெண்ட்டில் நீங்கள் 2 காலமே மென்ஷன் பண்ணணும். பர்ச்சேஸ் டேட் டெலிவரி டேட். ஓகே, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறேன். டிஸ்பிளே டெலிவரி டேட். ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்.
இப்போ பாருங்க, இப்போ வந்து மைனஸில் வந்திருக்கு. ஏன்னு சொல்ல முடியுமா யாராச்சும்? ஏன்னா பர்ச்சேஸ் டேட் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன் 5 5 மைனஸ் 8. நார்மலாக நம்ம ஒரு மேக்ஸ் எடுத்துக்கோங்களேன். 5 கொடுக்குறேன், ஓகேங்களா? 5 மைனஸ், இப்போ இதுக்கு என்ன கொடுப்பீங்க? -3 தானே வரும், ஓகேவா? இப்போ எனக்கு மைனஸில் வேணாங்க, எனக்கு வந்து நார்மலாக ஒரு ப்ளஸ்ஸில் இருந்தால் ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், மேக்ஸிமம் வேல்யூ ஃபஸ்ட் போட்டுக்கணும். ஜஸ்ட் மேக்ஸ் தாங்க, எதுவுமே இருக்காது, காம்ப்ளெக்ஸ் தான் எதுவும் இல்லை. நார்மலாக ஒரு மேக்ஸ் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். ஏன்னா பேக்ரவுண்டில் அப்படி தானே இதே மைனஸ் பண்ண சொன்னீங்க, டேட் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. இது 5 இருக்குது, 8 இருக்குது, அப்படின்னா -3 தானே போடும். உங்களுக்கு ப்ளஸ் வேணுன்னா ஜஸ்ட் சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கோங்க, மேக்ஸிமம் வேல்யூ ஃபஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு. ஓகே, இப்போ டெலிவரி டேட்டை வந்து கவுண்ட்டில் நம்ம எக்ஸாக்டாக பார்த்துட்டோம். ஓகே ஃபைன். இப்போ இது வந்து என்னவா இருக்குது, நம்பரில் இருக்குது. ஓகே, இப்போது நான் என்ன சொல்கிறேன், இது வந்து டேட் ஃபார்மெட்டில் இல்லை. இப்போ நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுற பாருங்க. இப்போது நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து டேட் ஃபார்மேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னென்னா இப்போ இங்கே வந்து ஒய்ஒய், அதாவது சொல்லணும்னா டேட் ஃபார்மேட் இருக்குங்களே, அது எப்பவுமே டிஃபால்ட்டாக வந்து ஒய்ஒய் எம்எம் டிடி இந்த ஃபார்மேட்டில் தான் என்ன பண்ணணும், டிஃபால்ட்டாக வந்து டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணும். இந்த ஃபார்மேட்டில் ஒய்ஒய் ஃபார்மேட் அண்ட் ஃபஸ்ட் வந்து இயரு மந்த்து டேட் இந்த ஃபார்மேட்டில். பட் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த்து கொடுங்க, ஓகே, அப்புறம் வந்து டேட்டு, ஓகே, டேட்டு, தென் இயர், இயர் கொடுங்க. இந்த ஃபார்மேட்டில் எனக்கு வேணும்னு சொல்லிட்டேன், ஓகேவா? இப்போ இதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னா சிம்பிளுங்க. ஜஸ்ட் நான் இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன், ஓகே, ஏன்னா ரீயூஸ் பண்ணிப்போம் கோடு. டேட் ஃபார்மேட் பண்ண, ஓகேங்களா? இப்போ இதை சேஞ்ச் பண்ண போகிறோம், டேட் ஃபார்மேட். இதை ஜஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ டேட் ஃபார்மேட் ஃபங்க்ஷனை தான் யூஸ் பண்ணேன், ஓகே. இன்சைடில் காலம் நேம் நான் பர்ச்சேஸ் டேட்டை சூஸ் பண்ணிக்கிறேன், ஓகே. பர்ச்சேஸ் டேட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இல்லை அதே காலம் நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதே சேம் காலம் நேமுங்க கொடுக்கணும். நியூ காலம் வேணும்னா நியூ காலம் நேம், நான் அதே காலம்லேயே சேஞ்ச் பண்ணுறேனே பார்க்கலாம். இல்லை நியூ காலம், சரி ஓகே, நியூ காலம் கொடுப்போம், அப்புறம் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ என்ன ஃபார்மேட்டில் நமக்கு வேணும், நமக்கு வந்து எம்எம் டிடி ஒய்ஒய் ஃபார்மேட்டில் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்க, அந்த பர்ச்சேஸ் டேட் இருக்குங்கள, இப்போ இங்கே பாருங்க மந்த்து டேட்டு, சாரி இயரு மந்த்து டேட்டு இந்த ஃபார்மேட்டில் இருக்கு. இப்போ இங்கே பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மந்த் வருது, ஓகே, தென் டே வருது, தென் இயர். நம்ம ஒரு டேட் ஃபார்மேட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இந்த டேட் ஃபார்மேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் உங்கள் டேட்டா வேணுமோ, டிஃபால்ட்டாக வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் வரும், இயரு மந்த்து டேட்னு. இல்லை எனக்கு வந்து மந்த்து டேட்டு இயர் அந்த ஃபார்மேட்டில் வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகே. டேட் ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம், ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ நெக்ஸ்ட் என்னுடைய கொஷின், இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்குது, டேட் ஃபார்மேட்டில் வேணும் நமக்கு, கரெக்டா? ஏன்னா டேட் ஃபார்மேட்டில் இல்லைன்னா ஓகே, சம்டைம்ஸ் என்ன பண்ணோம், நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணப்போ நல்லுன்னு வந்து டிஸ்பிளே பண்ணும், ஓகேங்களா? ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறீங்க, நல் வந்து டிஸ்பிளே பண்ணும். அப்போ வந்து நீங்கள் வந்து பேனிக் ஆக வேணாம், ஓகே. நீங்கள் செக் பண்ணுங்கள், இந்த டேட் டைப் வந்து நல்லுன்னு இருக்கா, சாரி ஸ்ட்ரிங்குன்னு இருக்கா, இல்லை டேட் ஃபார்மேட்டில் இருக்கா. இல்லை இப்போ இது ஸ்ட்ரிங்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேட் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா டேட்னு ஒன்று இருக்குங்க, டேட் df dot column date. இப்போ to dateனு ஒரு
ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்ணிட்டு தென் நமக்கு என்ன வேணும், நமக்கு இந்த காலம் சேஞ்ச் பண்ண போகிறோம், வச்ச ஸ்டேட் இந்த காலம் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம் பண்ணிக்கோங்க. தென் என்ன ஃபார்மேட் நம்ம கொடுக்கணும்ல, YYY MMDD. ஓகே, தென் நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே பாருங்க, நான் நியூ காலம் நேம் கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் காலம்ல இங்கே வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது பாருங்க. இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டேட்டா மாற்ற போகிறோம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறது சேம் காலமே கொடுக்குறேன். எக்ஸிக்யூட். ஓகே, இப்போ பாருங்க, இது வந்து டேட்டுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. எர்லியராக என்னவா இருக்கு, ஸ்ட்ரிங்காக இருக்கு. இப்போ என்னவா இருக்கு, டேட்டாவா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்க ஒரு டேட்டாவை டேட் காலமை நீங்கள் வந்து டேட் டைப்புக்கு மாற்றணும். கிளியர்? அதாவது ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்க ஒரு டேட்டா டைப் காலமை நம்ம டேட் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டூ டேட்டுன்ற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டேட் ஃபங்க்ஷனை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா டேட் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபார்மேட்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், ரெண்டுத்துலேயுமே வந்து என்ன பண்ணுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலன்னா, டேட் ஃபார்மேட்டில் அந்த ஃபார்மேட் மாற்றுவோம். அதாவது YYMMன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபார்மேட்டை மாற்றுவோம். பட் இங்கே டூ டேட்டில் என்ன பண்ணுவோம், கன்வெர்ட் பண்ணுறோம், அந்த டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணுறோம். கிளியர்? ஓகே, நம்ம ரிமைனிங் இருக்கிற லாஜிக்ஸை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஓகே, ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. If you like this video, please like and share, subscribe, and also please enable bell icon to get latest video updates. Thanks for watching. We'll meet next video.